ஏன்னா வாழை படத்தை பத்தி நான் என்னல தப்பா சொன்னேன்? இந்த காலத்து பையங்க வந்து ஒரு கிளுகிழுப்பா ஒரு சண்டை போடுற மாதிரி படத்தை தான் ரொம்ப விரும்பி பார்க்காங்க. இந்த மாதிரி சோகமான படத்தை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அதுலயுமே அந்த டீச்சர் வந்து தான் அந்த வந்து ரசிகரை கவர் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுல என்ன தப்புல? இதுல என்ன தப்பு? ரூபா 150 ரூபா கொடுத்து கண்ணீர் வேணா விட்டு வரலான்னு தான் சொன்னேன். நான் கண்ணீர் தான் விட்டேன் அந்த படத்தை பார்த்து. அதனாலதான் அப்படி சொன்னேன். உடனே அந்த படத்தை தப்பா பேசிட்டான், வாழை விவசாய தப்பா பேசிட்டான், வாழை காய செமக்கிறவனை தப்பா பேசிட்டான், அந்த படத்துல தயாரிப்பாளர் தப்பா பேசிட்டான், அந்த டேரக்டர்னா யாருன்னு எனக்கே தெரியாது, அந்த டேரக்டரை தப்பா பேசிட்டானா. எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை சாமி. என் மனசுல பட்டதை சொன்னேன். ஆமா, நான் இந்த வீடியோ போட்ட பிறகுதான் தியேட்டர்ல அவ்வளவு கூட்டம். இந்த படத்துல என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்காக அவ்வளவு போய் நிக்காங்க. ஆமா, இந்த வாழை எப்படி செமக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா வாழை பயிர் செஞ்சு 500 வாழை மலையில காத்துல சாஞ்சி கழுத்தளவு தண்ணியில குளத்துக்குள்ள செமந்து